வணக்கம் நண்பர்களே. நம்ம கால்களும் எலும்புகளும் மூட்டுக்களும் தசைகளும் நரம்புகளும் பலமாக இருக்கணும்னா அதுக்கு கால்சியம் பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். இந்த கால்சியம் அப்சர்வேஷன் பாஸ்பரஸ் அப்சர்வேஷன் எல்லாம் எது மூலமாக நம்ம உண்டாக்க முடியும் அப்படின்னா விட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் டி எத்தனையோ உணவுகளில் கிடைச்சாலும் நம்ம உடலுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய அல்லது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சூரிய ஒளிங்க. அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புற ஊதா கதிர்கள் 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நிறையா இன்டென்சிட்டியோடு கிடைக்கும். இந்த 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் ஏதாவது ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் அட்லீஸ்ட்டு நம்ம ஸ்கின்னில் சூரிய ஒளி கண்டிப்பாக படணும். எவ்வளவு தூரம் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுதோ அவ்வளவு தூரம் நமக்கு எலும்புகள் மூட்டுக்கள் பேக் போனு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கின்னை எவ்வளவு தூரம் ஏதாவது டைம் கிடைக்கும்போது 11 to 3 ஒரு 1/2 hour 1 hour ஈவன் மொட்டை மாடி அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற இடம் எவ்வளோ ஸ்கின்னில் எக்ஸ்போஸ் ஆகுதோ அவ்வளவு தூரம் அந்த விட்டமின் டி கன்வர்ஷன் நடக்கும். மற்றபடி வேறு பொருளிலிருந்து வர்றதுங்கிறது அவ்வளோவா சான்சஸ் குறைவு. அதுவுமே நம்ம உடலில் முதல்ல ஸ்கின்னில் படணும். அதில் டீஹைட்ரோ புரோட்டீன் சொல்லக்கூடிய ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குது, டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். அந்த கொலஸ்ட்ரால்லேருந்து தான் விட்டமின் டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அதுக்கு ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அது என்ன பண்ணுதுன்னா அந்த விட்டமின் டியாக ஃபஸ்ட் லெவலில் கன்வெர்ட் பண்ணுது. ஃபஸ்ட் லெவலில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லிவருக்கு அனுப்புது. லிவருக்கு ஆகிட்டு அங்கே மெட்டபாலிசம் நடந்து விட்டமின் D2 கொண்டு வருது. அப்போ அங்கிருந்து கிட்னிக்கு அனுப்புது லிவர். கிட்னியில் தான் ஃபைனல் விட்டமின் டி சிந்தசிஸ் நடக்குது. அதுதான் கால்சியமாகவும் பாஸ்பரஸாகவும் கன்வெர்ட் ஆகி நமக்கு எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் போன்களுக்கும் அதே நேரத்தில் பேக் போனுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு உயிர்ப்பு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ அதிகமாக சூரிய